அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். ராஜேஷ் மேத்தா இதுதான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு பேர். புதிய ஹர்ஷத் மேத்தா, வேறு எதுவும் இல்லை. அதில் 5000 கோடி, இதில் 15 லட்சம் கோடி. அதில் அவன் செத்து போயிட்டான், அவன் உயிரோடு இருக்கிறான். என்ன இவன் குஜராத்தி. இந்த குஜராத்தில் இருக்கிறவன் எல்லாருமே முழுக்க முழுக்க ப்ராடை மட்டும்தான் பண்ணுறவங்க போல இருக்குது. ஒன்று ப்ராடு பண்ணி வெளியூருக்கு ஓடி போயிடறான், இல்லை வெளிநாடு ஓடி போயிடறான், இல்லை உள்ளூர்லேருந்தே சமாளிக்கிறான். இந்தியாவோட கேவலமாக சாபமோ என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதில் என்ன விஷயம்னா, 10 வருஷமே டிரான்சாக்ஷனே பண்ணல. இவன் தங்கச்சுரங்கம் செஞ்சுருக்காங்க, அதுக்கான செயல்பாடுகள் எதுவுமே காமிக்கலை. 15 லட்சம் கோடி ரூபா வர வந்திருக்கு, ஆனால் லாபத்தை அவ்வளோ காமிக்கலை. இப்படி இருக்கும்போது செபி இதை பற்றி கண்காணித்து இதை தீவிரமாக விசாரணைக்கு எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுலேயும் அரசியல் வரும். இது அரசியல் தலையீடு நிற்கும். கட்டாயமாக இது ஊற்றி முடிவாங்க. இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. அதாவது இந்தியாவில் ஊழல்கள் வெளிவருகின்றது, விசாரணைகள் நடத்தப்படுகின்றது, ஆனால் யாரும் தண்டனை பெறுவதில்லை. இதுதான் விஷயம். இடியும் இன்கம் டேக்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்து கட்டாயமாக விசாரணை நடத்துவாங்க. இதுக்கான பிரச்சனையை ஆராய்வாங்க. இதுக்கு என்ன அரசியல் லாபமோ அதெல்லாம் செஞ்சுக்க பார்க்குறாங்க. இதுதான் விஷயம். மொட்டாள்கள் யாருன்னா மக்கள் தான், அன்றாடங்காட்சிகள் நாம தானே. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நீதி கிடைக்கும்? இந்தியாவில் வியாபாரம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஊழல், கொள்ளையடிக்கிறது, திருடுறது, மக்கள் பணத்தை முழுக்க முழுக்க வாரிட்டு சுட்டுறது, இதுதான் இந்தியாவில் வியாபாரம். ரெண்டாவது மிகப்பெரிய பிஸ்னஸ் எதுன்னு கேட்டால் ரிலீஜியன், மதத்தை வச்சு செய்யப்படுகின்ற வியாபாரம் தான் இந்தியாவுடைய வலிமையான வியாபாரம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். எல்ஐசி இதில் முதலீடு செஞ்சுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபா முதலீடு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதோட லாபம் இதில் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 80% பங்கு இன்றைக்கி குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ராஜேஷ் மேத்தா இதுக்கான ஒரு சரியான விளக்கம், எந்த ஒரு வாக்குகளும் ராஜேஷ் மேத்தா கொடுக்கவே இல்லை. என்ன சொல்கிறாரு? லாபம் வரும், லாபம் இருக்குது, லாபம் கட்டாயமாக வரும், எதிர்கால திட்டங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்படியே பங்குகள் என்ன ஆச்சு, சரியான செயல்பாடு ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றி அவர் எந்த ஒரு விளக்கமும் சரியான அளவில் கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டு ஃபண்டை நீங்கள் எதுக்கு, யாரை கேட்டு, எவனை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? அது ப்ரைவேட்டைஸில். ஒரு ப்ரைவேட்டைஸில் கவர்மெண்ட்டு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் எந்த ரூலும் கிடையாதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இப்படி ஏமாற்றிட்டு வாரி சுருட்டிட்டு போகிறதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து வேலை செய்கிறாங்க. மக்கள் பணங்க, மக்களையோட அத்தனை வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி